ஒரு பெரிய மலை ஒன்று இருந்தது. அந்த மலைக்கு பக்கத்தில் ஒரு ஆறும் இருந்தது. அந்த ஆற்றின் கரையோரத்தில் ஒரு பெரிய நாவல் பழம் மரம் ஒன்றும் இருந்தது. அந்த நாவல் பழம் மரத்தின் மீது ஒரு குரங்கும் வாழ்ந்து வந்தது. அந்த ஆற்றில் நீண்ட காலமாக ஒரு முதலையும் வாழ்ந்து வந்தது. அந்த நாவல் பழம் மரம் இருக்கும் இடத்திற்கு அந்த முதலையும் தினமும் வந்து போகும். குரங்கும் அதை பார்க்கும். ஒரு நாள் குரங்கு முதலையை பார்த்து, உனக்கு நாவல் பழம் பிடிக்கும் அல்லவா, உனக்கு நான் பறித்து தருகிறேன், சாப்பிடுகிறாயா என்று கேட்டது. அந்த முதலைக்கு அந்த நாவல் பழத்தை பார்த்தவுடன் எச்சில் ஊறியது. எங்கள் சேனல் வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்க லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அந்த முதலையும் குரங்கை பார்த்து, எனக்கு நாவல் பழத்தை பறித்து தா என்றது. அந்த முதலை தினமும் நாவல் பழம் மரம் இருக்கும் இடத்திற்கு வந்தது. அந்த குரங்கும் நாவல் பழங்களை பறித்து அந்த முதலைக்கு தந்தது. இப்படியாக அந்த குரங்குக்கும் முதலைக்கும் ஒரு நல்ல நட்பு உருவாகியது. ஆஹா, இந்த நாவல் பழம் எவ்வளவு ருசியாக உள்ளது, சாப்பிட சாப்பிட திகட்டவே இல்லை, அவ்வளவு இனிப்பாக உள்ளது. நண்பா, உனக்கு நான் மிகவும் கடமைப்பட்டவன் என்று கூறியது அந்த முதலை. ஒரு நாள் அந்த முதலை அதன் மனைவியையும் அந்த நாவல் பழம் மரம் இருக்கும் இடத்திற்கு கூட்டி வந்தது. அந்த குரங்கும் அதன் மனைவிக்கும் நாவல் பழங்களை பறித்து தந்தது. அந்த முதலையின் மனைவி நாவல் பழங்களை சாப்பிட்டு விட்டு, ஆஹா, இந்த நாவல் பழம் எவ்வளவு மிகவும் இனிப்பாக உள்ளது, இந்த நாவல் பழமே எவ்வளவு இனிப்பாக இருந்தால் இந்த நாவல் பழங்களை சாப்பிடும் குரங்கின் இதயம் எவ்வளவு இனிப்பாக இருக்கும், அந்த குரங்கின் இதயத்தை நான் சாப்பிடப் போகிறேன், எனக்கு அந்த குரங்கின் இதயம் வேண்டும் என்று தன் கணவனிடம் கேட்டது. எனக்கு நாளைக்கு அந்த குரங்கின் இதயம் கண்டிப்பாக வேண்டும், எப்படியாவது எடுத்து வா என்று கூறிவிட்டு அந்த முதலையும் அந்த இடத்தை விட்டு போய்விட்டது. அந்த முதலையும் தன் மனைவியின் ஆசையை நிறைவேற்ற ஒரு திட்டம் தீட்டியது. அந்த முதலை குரங்கு இருக்கும் இடத்திற்கு வந்தது. நண்பா, என் மனைவிக்கு உன்னை மிகவும் பிடித்துவிட்டது, அவள் உனக்கு விருந்து கொடுக்க அழைத்து வரச் சொன்னாள், ஆகையால் என் முதுகின் மீது ஏறி அமர்ந்து கொள், நான் ஆற்றின் மறுகரைக்கு உன்னை அழைத்துச் செல்கிறேன் என்று கூறியது அந்த முதலை. உடனே குரங்கும் சந்தோஷமாக முதலையின் முதுகின் மீது ஏறி அமர்ந்து கொண்டது. முதலையும் அங்கிருந்து சென்றது. இன்றைக்கு நமக்கு சுவையான உணவுகள் எல்லாம் கிடைக்கப் போகிறது என்று குரங்கு எண்ணிக்கொண்டே வந்தது. அந்த முதலை ஆற்றின் நடுவே வந்ததும் வாய் தவறி உண்மையை உளறிவிட்டது. என் மனைவி உன் இதயத்தை சாப்பிட விரும்புகிறாள் என்றது. அதை கேட்டதும் ஒரு நிமிடம் அந்த குரங்கு அதிர்ந்து போனது. அந்த குரங்கிற்கு ஒரு புத்திசாலித்தனமான யோசனையும் தோன்றியது. நீ ஏன் என்னிடம் முதலையே இதை கூறவில்லை, என் இதயத்தை நான் எப்போதும் மரத்தில் தானே வைத்திருப்பேன், நீ வந்த வழியாகவே மரத்தை நோக்கிச் செல், நான் என் இதயத்தை எடுத்து வருகிறேன் என்றது. அந்த முதலையும் குரங்கின் பேச்சை கேட்டு கரைக்கு திரும்பியது. இன்னும் கொஞ்சம் வேகமாக செல், உன் மனைவி மிகவும் ஆர்வத்துடன் காத்திருப்பார்கள் என்றது அந்த குரங்கு. அந்த முதலையும் கரையை நோக்கி வேகமாக வந்தது. அந்த முதலை கரைக்கு வந்ததும் உடனே அந்த குரங்கு மரத்தின் மீது ஏறி அமர்ந்து கொண்டது. அந்த முதலைக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. மரத்தின் மீது ஏறி அமர்ந்து கொண்ட குரங்கு கீழே இறங்கவே இல்லை. அந்த முதலையும் ஏமாந்து போனது. இந்த கதையோட கருத்து என்னன்னா, முட்டாள்தனமான நண்பனை விட புத்திசாலித்தனமான எதிரியே மேல். இக்கதை பேராசை மற்றும் சுயநலம் நட்பை எப்படி கெடுக்கும் என்பதையும், புத்திசாலித்தனம் நம்மை எப்படி ஆபத்தில் இருந்து காப்பாற்றும் என்பதையும் விளக்குகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.